வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கைமுறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் பச்சரிசி ஊற வச்சு கைமுறுக்கு செஞ்சதுங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு கீழே ஊற்றிட்டு இப்போது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சிட்டேங்க. இது ஊற டயத்தில் நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் எடுத்துட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் போட்டுட்டு நல்லா வெறும் கடாயிலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஆறட்டும். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு போல் நைஸாக அரைச்சிட்டேன். அதை நம்ம ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கலாம். 2 தடவை போட்டு நான் சலித்து இந்த போல் நைஸாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாங்க. வடிகட்டிட்டு இப்போ ஒரு துணியில் நம்ம இதை போட்டுடலாம். பாதி அளவு காயட்டும். நல்லா 3/4 பாகம் நல்லா அந்த ஈரப்பசெல்லாம் காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது போல் 3/4 பாகம் நல்லா ஆறின பிறகு நல்லா காஞ்ச பிறகு இப்படி கையில் இப்படி வச்சு எடுத்தால் ஒட்டுற பதத்துக்கு நம்ம இந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி இந்த மாவை சல்லடையில் போட்டு சலிச்சிடலாம். நல்லா இது போல் மாவாக நம்மளுக்கு கிடச்சிரும். நல்லா 3-4 தடவை இது போல் நான் அரைச்சி சலித்து இந்த போல் பவுடராக எடுத்து வச்சுட்டேங்க. அதை ஒரு பேசினில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த உளுத்தம்பருப்பு மாவு அதையும் இது மேலே போட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டேங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கூடையும் உப்பு டேபிள் சால்ட் போட்டுட்டு கூடவே கால் ஸ்பூன் ஜீரகமும் போட்டுட்டேங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு பட்டர் கொஞ்சம் போட்டுட்டேன். நல்லா நசுக்கி இது போல் போட்டேங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா கூட இப்போது நெய் இதில் 3-4 ஸ்பூன் தாராளமாகவே இதில் ஊற்றலாம். இப்போ வெறுமாவே நல்லா இது போல் கிளறிக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம். இது போல் பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சம் தளரவே இருக்கட்டும். நம்ம இது முறுக்கு நம்ம சுற்றுற அளவு கொஞ்சம் தளர இருந்தால் நல்லது. இதை போல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோங்க. இப்போ ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் இது போல் தடவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கலாம். பாட்டில் மூடி இருந்தால் அதை இது போல் சென்டரில் வச்சுட்டு
லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே சுற்றி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இது போல் பொறுமையாக சுற்றிடலாங்க. 2-3 சுற்ற அளவு நம்ம சுற்றிடலாம். இப்போ அந்த மூடி எடுத்துடலாம். முறுக்கிட்டே அப்படியே வரலாங்க. இது போல் நம்ம எல்லா முறுக்கியும் சுற்றி வச்சிடலாங்க. இந்த மாவு நம்ம ஒரு 4 நாள் இல்லை 5 முறுக்கா சுற்றிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. ரொம்ப காய விட வேண்டாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போல் தோசை திருப்பியில் மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். ஓசெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த ஓசையெல்லாம் அடங்கிருச்சுங்க. சலசலப்புலாம் அடங்கிருச்சு. இப்போ கரண்டியில் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாங்க. இப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்கிற கைமுறுக்கு தயாராகிடுச்சுங்க. இதுபோல் எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுக்கலாம். நல்ல வாசனையாக ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. பட்டர்லாம் போட்டிருந்ததால் ரொம்ப நல்லா முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான கைமுறுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.